Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸோட சம் ஆஃப் சீரியஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை சீரியஸாக சால்வ் பண்ண போகிறோம். அது என்னடா சீரியஸாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ சம் ஆஃப் சீரியஸ்னால் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ இன்புட் 5னு கொடுத்தாங்கன்னா 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ இது சிமிலர் லைக் நம்மளோட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதில் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். சரி, அதில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? சரி, இது என்ன மெத்தட்? சம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். நான் என்னோடய ரிட்டர்ன் டைப் லாங்குங்கிறனால நான் என்னுடைய ரிட்டர்ன் டைப் லாங் சம் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ என்னோடய லூப் 1லேருந்து till n வரைக்கும் ரன் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு டைமும் அந்த லூப்பில் இருக்கிற 1 + 2 + எல்லாத்தையும் இந்த சம்மில் ஆட் பண்ணி ரிட்டர்ன் சம் கொடுக்குறேன். சரி, இப்போ இதை சப்மிட் பண்ணால் எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ சப்மிட் பண்ணால் எனக்கு என்ன வருது? இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலை. இங்கே ஒன்று புதுசாக வந்திருக்கு, டைம் லிமிட் எக்ஸீடட். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் அது என்னடா டைம் லிமிட் எக்ஸீடட்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இப்போது வாட் இஸ் டைம் லிமிட் எக்ஸீடட், ஏன் இந்த டைம் லிமிட் எக்ஸீடட் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா 1ன்னு கொடுத்துட்டேன்னா 1லேருந்து till n வரைக்கும் எனக்கு ஐட்ரேஷன் நடக்குது, லூப்பிங் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. பட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரே லைனில் ஏதாவது ஆர்டர் ஆஃப் 1 கான்ஸ்டண்ட்டாக, ஓகேவா, கான்ஸ்டண்ட்டாக எதுலையாவது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா, ஆன்சரை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஏன் இந்த டைம் லிமிட் எக்ஸீடட் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக நம்மளோட இந்த ஆன்லைன் ஜிடிஇ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸ் எதுவாக இருந்தாலுமே எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு 1 GHz அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 GHz. ஸோ அப்படின்னா என்னன்னா 10⁸ ஐட்ரேஷன் 1 செகண்டுக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு 10⁸ ஐட்ரேஷன் இந்த கம்பைலர்லாம் பண்ணும். சரி, 1 செகண்டுக்கு 10⁸ ஐட்ரேஷன். அப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 1 ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 1 செகண்ட் டிவைடட் பை 10⁸. ஸோ அப்போ இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும். சரி, 1 ஐட்ரேஷனுக்கு இவ்வளோ. நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். 10⁹ ஐட்ரேஷனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10⁹ ஐட்ரேஷனுக்கு என்னுடைய டைம் என்ன ஆகும்னா, அதாவது ஒரு ஐட்ரேஷனுக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும். 1 / 10⁸ செகண்ட்ஸ் தான் ஆகணும். ஓகேவா? ஒரு செகண்டில் இது அட்மேக்ஸ் 10⁸ ஐட்ரேஷன் தான் பண்ணும். ஓகேவா? ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 10⁹. அதாவது 1 செகண்ட் எடுத்துக்கிறதுக்கு பதில் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது? ஸோ இப்போ இதை பார்க்கலாம். 10⁹ இன்ட்டு 1 டிவைடட் பை 10⁸. அப்போது 10⁸ 1 கேன்சல் ஆகி 10⁴ இன்ட்டு 1 தட் இஸ் 10 செகண்ட்ஸ். ஸோ எனக்கு 10 செகண்ட் ஆகுது. அப்போது ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கணும். ரன் ஆகிறதுக்கு என்ன ஆகணும்? அட்மேக்ஸ் ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கணும். ஆனால் இது என்ன பண்ணுது? 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ நான் கம்பைல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் என்ன வந்தது? டைம் லிமிட் எக்ஸீடட். ஏன்னா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறனால என்னால் அதை பண்ண முடியாது. சரி, இன்னும் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ 10⁸ ஐட்ரேஷனுக்கே 10 செகண்ட் ஆகுது. நான் ஜஸ்ட்டு 10⁸ ஐட்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, 10⁸ ஐட்ரேஷன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 10⁸ இன்ட்டு 1 டிவைடட் பை 10⁸. ஓகேவா? இப்போ 8 கேன்சல் ஆச்சுன்னா 10⁸ செகண்ட்ஸ். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக இயரில் சொல்லணுன்னா எவ்வளோ தெரியுமா? அப்ராக்சிமேட்டாக இயரில் சொல்லணுன்னா 317 இயர்ஸ் இதுக்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன 317 இயர்ஸ் எதுக்கு ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ ஒரு கோட் எழுதுறீங்க, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 10⁸ இருக்குதுஅப்படின்னா, n வந்து 10⁸ இருக்குன்னா நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க 317 இயர்ஸ் ஆகும். கேட்கவே காமெடியாக இருக்குல்ல? 317 இயர்ஸ் ஆகும்னா எப்படி? நம்ம எல்லாம் நித்யானந்தாவா அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் உயிரோடு இருப்போம்னு சொல்கிறதுக்கு கிடையாது. அட்மேக்ஸ் மனுஷனோட சராசரி வாழ்வு காலமே இப்போலாம் 70 to 80 தான். ஸோ அப்போது இங்கே தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்சர்வேஷன் அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆப்டிமைசிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் வருது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? என்னோடய கன்ஸ்ட்ரெயின்ஸை முதல்ல பார்க்கணும். சப்போஸ் இதுவே 10⁸ இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம கோடு ஒர்க் ஆயிரும். ஓகேவா? நம்ம கோடு ஒர்க் ஆயிரும். ஆனால் இது 10⁹ இருக்குது. சரி, அப்போ 10⁹ இருக்குன்னா எனக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் ஒரே ஒரு லைனில் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1/2. அதுதான் ஃபார்முலா.
சரி, அப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன 10⁻9 இன்டூ n+1 போது 10⁻10 டிவைடட் பை 2. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டோட தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் சூஸ் பண்ணணும். இப்போ இதுவும் ஒரு இன்டீஜர்னு வச்சிட்டோம்னா இந்த ரெண்டு இன்டீஜரையும் மல்டிபிள் பண்ணால் இன்டீஜரோட மேக்ஸிமம் பிட்ஸே 32 பிட்ஸ் தான். ஓகேவா? ஆனால் இதோட ஆன்சர் மோர் தென் 32 பிட்ஸ்க்கு வரும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அது ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும்னா லாங் டேட்டா டைப்பில் இருக்கலாம். ஏன்னா லாங்குக்கு 64 பிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது சேம் ஒரே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட பிளேலிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவே புரிஞ்சிடும். ஸோ என்ன அப்படின்னு இது நம்ம பேசிக்காக கெட்டிங் ஸ்டார்டரில் தானே இருக்கும், ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரே லைனில் நம்ம கோடு எழுதுவோம். ஸோ லாங்கில் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, லாங்கில் ரிட்டர்ன் பண்ணுப்பா. நான் லாங்கில் ரிட்டர்ன் பண்ணுறேன். சரி, என்னது என்னோடய ஆன்சர் என்ன? n × n+1/2வா? நான் n × n+1/2 அப்படின்னு நான் போடுறேன். சரி, இது n × n+1/2 எனக்கு ஆன்சரும் கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த n × n+1 பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடணும், ஓவர்ஃப்ளோ ஆயிடணும். அப்போ இதை நான் என்னவா மாற்றணும், லாங் டேட்டா டைப்பாக மாற்றி மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சப்மிட் பண்ணால் இந்த டைம் லிமிட் எக்ஸிடட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆக போகுது. எஸ், பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.